வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வெளித்தன்மையோட ஒரு இதுவும் உள்தன்மைக்குள்ளே நம்ம ப்ராசஸும். அதாவது 2 கிளாக் இருக்குன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஒரு கிளாக் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னு சொன்னால், அது வந்து வெளியில் நம்ம இவ்வளோ காலம் வந்து நம்ம வாழ்ந்தது. இன்னொரு கிளாக் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுதுங்கிறது நம்ம வந்து உள்தன்மையில் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து மாற்றம் பெறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜேர்னிக்குள்ளே வர்றதுக்கு முன்னக்கூட்டி நம்மளுடைய கிளாக் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்கும்னா, ஆட்டோமேட்டிக்காக கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஸ்லோ, சிலவங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றலாம், சிலவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றலாம், சிலவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக சுற்றலாம். இப்படியே நம்மளோடைய ஏன் அப்படின்னா அந்த வெளிப்புறத்தன்மை ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுறவங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக, அதாவது அவங்க சின்ன வயசுலேயே அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கான, ஏன்னா உள்தன்மையில் அவங்கள பயணப்பட்டுருவாங்க ஈஸியாக. ஸோ உள்தன்மையில் பயணப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆன்டி கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டு சுற்றும். ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இது வந்து கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ வந்து கிரியேஷன்ஸ், அதாவது உருவாக்குதல் அப்படிங்கிறது வெளியே நடக்கும். உள்ளே வந்து என்ன நடக்கும்னா அழித்தல். அது என்னெல்லாம் அழிக்கிறோம் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். அது அழித்தல் நான் பொதுவாக இப்போ சொல்கிறேன். அழித்தல். அதுக்கப்புறம் என்னன்னா, இது ரெண்டும் ஒரு பாயிண்ட்ல வந்து மீட் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த ப்ராசஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு 2 கிளாக்கு. அதுக்கப்புறம் சரிங்களா, இது வந்து எப்படி அப்படின்னா, இப்போ நம்மளோட இதையே 2 கிளாக் வச்சு நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளும் நம்மளோட பின்னையும் வந்து ஒரே கிளாக்ல வச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து சின்ன முள்ளு பெரிய முள்ளு இந்த கான்செப்ட் வச்சு வந்து அதுவும் பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரே கிளாக்குக்குள்ள சின்ன முள் ஒருத்தராகவும் பெரிய முள் ஒருத்தராகவும் இருப்போம். அது மீட் பண்ணுற இடம் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இதை பற்றி வந்து இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இப்போ வந்து புற வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட வாழ்க்கை வந்து நார்மலாக நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். அப்படி தானே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டே இருப்போம். அப்போ வந்து என்னென்னா கர்மாக்கு உட்பட்டு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து செயல்பட்டுட்டு இருப்போம். ஒரு வாழ்க்கை விதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கர்மாக்குள்ளே கிடப்போம். ஒரு வாழ்க்கைக்கான ஒரு விதி அப்படிங்கிற மாதிரி நம்ம பல இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து ஒரு கிளாக் வந்து கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஜேர்னிக்குள்ளே என்டர் ஆகும் உள்தன்மையில் வந்து போகும்போது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். இதுதான் நம்மளுக்கு வந்து பெரிய பிரச்சனைகளாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஏன் அப்படின்னா அழித்தல் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வந்து நம்ம வந்து போவோம். அப்போ அழித்தலே பேசிக்கலி கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அழித்தல் அப்படின்னு சொல்லும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆன்மாவுடைய பாதைக்கு செல்லும், ஆன்மாவை நோக்கி உள்ள பயணம் அப்படிங்கிற மாதிரி உள்ள அந்த ஆன்டி கிளாக் வைஸ் வந்து போகும். அப்போ என்ன ஆகுனா ரிவர்ஸாக மாறும். எப்படி ரிவர்ஸாக மாறும் அப்படின்னா, அந்த பழைய நினைவுகள் அதுக்கப்புறம் எல்லாமே வெளியே வரும். உள்ள இந்த ட்ராமாஸ் வூண்ட்ஸு எல்லாமே என்ன வரும்னா வெளியே வரும். அப்போ என்ன ஆகும்னா அந்த குண்டலினி சக்தி வந்து ஆப்போசிட்டாக வந்து ரிவர்சிபிள் நடக்கும். அப்போ வந்து ரிவர்ஸ் ஆப்போசிட்டாக போனாதான் உங்களுக்கு என்ன பண்ணும்னா உள்ளதெல்லாம் வெளியே எடுத்து வந்து கொண்டு வரும். அப்போ வந்து நம்மளுடைய சப்கான்ஷியஸ் லெவல், அதாவது அது ரிவர்ஸ்லேயே போயிட்டே இருக்கும். அப்போ வந்து சப்கான்ஷியஸ் உள்ள ரொம்ப ஆழமாக போய் சப்கான்ஷியஸையும் வந்து இது வந்து என்ன பண்ணும்னா பியூரிஃபை பண்ணும். அப்போ பழைய கர்மாஸ் எல்லாமே வந்து டிசால்வ் ஆகும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பழைய பந்தங்களை வந்து என்ன பண்ணும்னா உடைக்கும். சரிங்களா, அழித்தல் தான் நடக்கும். அதாவது வெளியே வந்து நம்ம வந்து உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் போயிருப்போம். உள்தன்மையில் என்ன நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அழித்தல். அதுதான் நம்ம வந்து வலி பயன் அழுகை அப்படின்னு ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து மனபிம்பம், நம்ம வந்து ஒரு பிம்பத்தையே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பிம்பம் எல்லாமே உடையும். அப்போ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இப்படி தான் வந்து நம்ம பண்ணியிருப்போம். உருவத்தை எடுத்து வைப்போம். அப்போ தான் வந்து கடவுள் வந்து பிம்பத்தை மனபிம்பமாக வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதாவது கோர் வேல்யூஸை வந்து கிரியேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நான் இப்படி வச்சுருக்கிறேன், நான் அப்படி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பல பிம்பங்களை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த பிம்பங்கள்லாம் என்ன ஆகும்னா உடைய ஆரம்பிக்கும். சரிங்களா, உடைய ஆரம்பிக்கும். சுத்தமாக ஈகோ வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் வந்து நமக்கு என்ன நடக்கும்னா இந்த ஜேர்னிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நடக்கும். எப்படி நடக்கும்னா ஆன்டி கிளாக் வைஸில் நடந்துகிட்ருக்கும். ஸோ பயங்கர ஒரு பெயின் இருக்கும். இதெல்லாம் அழிக்கிறதுனாலே சாதாரணது கிடையாது. ஸோ உங்களுக்கு இருக்கும். ஸோ பாடி வந்து அப்போ என்ன ஆகுனா ரொம்ப, அதனால தான் நிறைய பேருக்கு வந்து உடல் உபாதைகள் வந்து நிறையா வரும், கனவுகளும் நிறையா வரும். ஏன்னா உள்ளே இருக்கிறதான் வந்து வெளியே வரும். இது எல்லாமே பழையது தான். சரிங்களா, அப்போ கனவுகள் எல்லாம் வெளியே வரும். பாஸ்டில் உள்ள நினைவுகள், நீங்களே இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கப்புறம் தெரியும், நம்ம பாஸ்ட் நினைவுகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். செக்ஷுவல் எனர்ஜி வந்து ரொம்ப லெவல் ஜாஸ்தியாக வரும். எமோஷ்னல் எனர்ஜியும் வந்து ரொம்ப ரொம்ப வந்து வெளியே வரும்.
இதில் முக்கியமாக நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இதை எதையுமே தடுத்து நிறுத்தக்கூடாது. நான் திருப்பி திருப்பி சொல்கிறது அப்படிதான். அதாவது ஆன்மீகத்தில் இதை வந்து மாற்றி சொல்லுவாங்க, தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிடையவே கிடையாது. தடுத்து நிறுத்தக்கூடாது, ஃப்ளோ ஆக விடணும் எல்லாத்தையும். அப்போ தான் இது வந்து பியூரிஃபிகேஷன் வந்து நடக்கும். இதுதான் நம்மளோட ஜேர்னியில் நம்ம வந்து படிக்கிறது. அப்போது வெளியே வந்து உருவாக்கிட்டு இருக்கோம், உள்தன்மையில் நம்ம வந்து அழிஞ்சிக்கிட்டே இருப்போம். அப்போ ரெண்டுமே ஓட்டம் தான், சரிங்களா? அதாவது இது ரெண்டுமே என்னது, ஒன்று கிளாக் வைஸு, ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ், ரெண்டு ஓட தானே செய்யுது. அப்போ ரெண்டு ஓடும் போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஓட்டம் இருக்கும். ஒன்று வந்து வெளியில் நடக்குது, ஒன்று வந்து உள்ளே நடக்குது. ரெண்டும் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பாயிண்டில் வந்து இருக்கும். அந்த பாயிண்ட் தான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்போது இதை வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுக்கணும், அந்த பிந்துவை எப்படி எடுக்கணும், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்கள் இதை ஓட விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், சுற்றி சுற்றி. அதான் சொல்லுவாங்களா சிலவங்க, லூப்புக்குள்ள மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து ஏன் அதை எப்படி வந்து அந்த பாயிண்ட்ல கொண்டு நிறுத்துறது, இதுதான் வந்து பல பேருக்கு வந்து தெரியாது. ஏன் அப்படின்னா ஓட விட்டுக்கிட்டே இருப்போம். இது பாட்டுக்கு இது ஆன்டி கிளாக் வைஸ்ல இது ஓடிட்டு இருக்கும், இது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அந்த நின்று அந்த பிந்துவில் வந்து ஸ்டக் ஆகி நிற்கணும்ல, அந்த பிந்து, அந்த மைய புள்ளியை வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன் அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு 3 மெத்தட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவனம், சரிங்களா? அப்போ என்ன ஆகுனா, ஜஸ்ட் அப்சர்வ். பேசிக்கலாக இது 2 பார்ட், அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன். அதாவது ஒன்று மேஸ்குலின், ஒன்று ஃபெமினின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் வந்து ஒன்று வந்து அப்சர்வ் பண்ணுற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கும், சரிங்களா? அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்சர்வ் தான், ஜட்ஜ்மெண்ட்டே வரக்கூடாது, ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது என்ன அப்படின்னா, அந்த அப்சர்வ் பண்ணும் போது தான் என்ன ஆகுனா, அந்த மெர்ஜுக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும், சரிங்களா? அதுக்கு முன்னாடி அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு மெர்ஜ் போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீத் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. அப்போ ப்ரீத் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து உள்ளே இழுப்பீங்க, ஒரு உள்தன்மையில் வந்து போகுது. அப்புறம் வந்து வெளியே வந்து அழித்தல் வந்து விடுறீங்களா, இந்த ஒரு பாயிண்ட். அதனால தான் மூச்சை கவனிங்கன்னு சொல்கிறாங்கல்ல. இதான் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு இதுதான் வந்திருக்கும், மூச்சை கவனிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து வரும், சரிங்களா? ஒன்றும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நிலை, ஒரு சின்ன சனத்தில் வந்து வரும். அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான புள்ளி. அதை கவனிக்கணும், அதை தான் நீங்கள் கவனமாக வந்து இருந்து பண்ணணும். அப்போ ரெண்டாவது வந்து அந்த அலைன்மெண்ட், சரிங்களா? அதை கவனித்து நம்ம அலைன் பண்ணி வைக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சின்ன கேப்பில் வந்து நம்ம ப்ரீத்தை வந்து உள்ளே இழுக்கையும் அதுக்கப்புறம் வெளியே உடையும் ஒரு சின்ன கேப்பில் வந்து அது நிற்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னா பிந்து, மையப்புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன புள்ளி தான் ரொம்ப 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 முக்கியமான புள்ளி, சரிங்களா? இந்த கேப், அந்த ஒரு பாயிண்ட், அதுதான் நம்மளுடைய இவ்வளோ ஓட்டத்துக்கான நம்மளுடைய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம், டிரான்ஸ்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ இப்போ இதை அமைதியாக இருந்து நீங்கள் வந்து பார்க்கணும். ஸ்டாப் பண்ணவே கூடாது. ஓடுறதை வந்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்தக்கூடாது. அப்போ நான் பல தடவை என்னோடய வீடியோலேயே நான் வந்து போட்டிருப்பேன், ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அதுவாக ஃப்ளோவில் விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஸ்டாப்பே பண்ணக்கூடாது. ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா பியூரிஃபிகேஷன் வந்து நின்றும், சரிங்களா? பியூரிஃபிகேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து தடைப்படும். நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டே இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதை ஃப்ளோவில் வந்து விட்டுட்ருப்பாங்க. சில இதுங்க ரொம்ப கஷ்டம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அதை வந்து நிறுத்திட்டு நான் வந்து இதுக்கு போகிறேன், பணம் சம்பாதிக்க போகிறேன், நான் வந்து வேறு ஏதாவது பார்க்க போகிறேன், எனக்கு அது பிடிக்கல, நான் வந்து இல்லை நான் நார்மலாகவே நான் வந்து லைஃபை வாழ்ந்துக்கிறேன், எனக்கு வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து அதாவது நான் நார்மல் லீடுக்கே நான் போகிறேன், இது வந்து கஷ்டமாக இருக்குதுல்ல, ஏன்னா வந்து இவ்வளோ அடிபடணும்ல உங்களுக்கு. கர்மா சைக்கிளுங்கிறது ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. ஓட்டும் போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாயிரும், தடைப்பட்டுரும், அப்படியே நின்றும். அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த என்னது ஓடிக்கிட்டே இருக்கும், சரிங்களா? அது வந்து நிற்காது, அந்த பாயிண்ட்டை வந்து அவங்களால எடுக்கவே முடியாது. வேறு ஏதாவது அதனால தான் இந்த பயணத்துக்கு, இப்போ இந்த பயணத்துக்குள்ள வந்தேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டெடிக்கேஷனாக இதுக்கு மட்டுமே. அதனால தான் நான் இடையில வந்து எந்தவித வேலைக்கும் போகலை, நான் வந்து எதுவுமே பண்ணலை. பரவாயில்ல, என்னத்தினாலும் நம்ம வந்து பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப அந்த ப்ராசஸ்லேயே தான் நான் வந்து இருந்தேன். அதாவது ஒரு செயல் அப்படின்னு சொல்லும் போது அந்த செயலை நோக்கி நீ போனாதான் வந்து வெற்றி அடைய முடியும்.
எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வேணால் பண்ணலாம். இப்போ நான் அதுக்காண்டி நான் எல்லாமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். எல்லாமே நான் வந்து பார்த்தேன். பார்த்தாலும் என்னுடைய முழு கவனம் எதில் இருந்ததுன்னா, இந்த ஜேர்னியை நோக்கி மட்டும்தான் வந்து இருந்தது. எனக்கான குறிக்கோள் அப்படின்னா அதை நோக்கி மட்டும்தான் நான் வந்து அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கவனிக்கிற திறன், அதாவது அப்சர்வ் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. எந்த விதையும் நம்ம நல்லா அப்சர்வ் பண்ண தான் உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து தெரிய வரும். நம்மளோட பயணத்திலே என்னென்னா அதே உள்ளேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணத்தை நம்ம அப்சர்வ் பண்ணுறது, அதே நம்ம அப்படி பார்க்குறது. வெளியே இருந்து நீ வந்து என்ன சொல்கிறது, சாட்சி பாவமாக ஏதோ சொல்லுவாங்க, அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறக்க தான் நம்மளுக்கு வந்து வளரும். அப்போ உங்களுக்கு தாட்ஸ் நிறைய வரும், எமோஷன்ஸ் நிறைய வரும், எனர்ஜி வந்து மூவ் ஆகும், எல்லாம் பண்ணுது. சும்மா உட்காந்து அமைதியாக உட்காந்து நீங்கள் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து அப்சர்வராக இருக்கணும். அப்போது இப்போ நான் வந்து வாராகியை வழிபடும் போது வாராகி என்ன பண்ணுவா அப்படின்னு சொன்னால், நான் அதுதான் அந்த தாந்திரிக்கில் வந்து மெத்தட்ஸ் நான் சொன்னேன், அந்த ஒரு எழுதி சொன்னல அந்த இதில். அவள் வந்து அந்த ஓட்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டான், அதை வந்து முழுமையாக்கி விடுவாள். சரிங்களா? இதுதான் வந்து ஒவ்வொரு ஆதி சக்தி நம்ம குன்றதுக்கான ஒரு பலன் வந்து கிடைக்கும். அதாவது நார்மலாக இதெல்லாம் ஒரு ஃப்ரீக்வன்சி தக்கன இருக்கும். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு மோனாடு பற்றியும் எடுக்க வந்தேன். இப்போ நான் வந்து எப்படி இருந்தால் மோனாடு பின்னு. ஸோ மோனாடு பின்னு அப்படிங்கும்போது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியை வந்து நான் வந்து அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இதாக இருக்குது. ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு சிறு எச்சினிஸோ ஏதோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு வந்து கிளிக் ஆகாது. எனக்கு வந்து ஆதி வாராகி தான் நான் வந்து எடுக்கணும். அப்போ அந்த ஆதி வாராகி, ஏன்னா மோனாடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது டைரக்டாகவே இறைட்ட இருந்து வந்து, அதாவது அது ஒரு சார்ட்டே இருக்குது. ஸோ அதில் இருந்து வந்த அதுக்கப்புறம் பிரிஞ்சு தான் வந்து வந்ததெல்லாம் வந்து வரும். ஸோ நம்ம இந்த புவிக்கு வரும்போது எப்படி நம்ம கீழே இருப்போம், அதுக்கப்புறம் எப்படி யார் மூலமாக எப்படி மேலே ஏறுவோம், அதுக்கு மேலே நம்ம எப்படி போவோம், அந்த உடைய சோல்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி இருப்பாங்க, நம்மளுக்குடைய ஒரு சோல் ஃபேமிலிஸ் இருக்கும், நிறைய இருக்குதுல்ல. சரிங்களா? அது ஒரு தனியாக நான் ஏற்கனவே மோனாடு போட்டிருக்கேன், இன்னும் டீட்டெயிலாக வேணால் மோனாடு வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹோல்னஸ் ஆக்குறதுக்கு தான் வந்து நம்மளை வந்து தயார் பண்ணிக்கிட்டே இருப்பாள். அது வந்து எனக்கு ரொம்ப நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வாராகியை வந்து எடுத்தது. ஏன்னா இந்த காலத்தில் கலியுகதையும் எனக்கு கரெக்டாக வந்ததுனால எனக்கு கர்ம பதிவுகளை அவளோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நம்ம பயணத்தில் வந்து என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அது ஃபுல்லுமே அவள் வந்து கொடுக்கறது கூட. ஏன்னா ஆக்ஞா சக்கரேஸ்வரி, ஆக்ஞாவை ஓப்பன் பண்ணிடுவா, யார் எப்படின்னு கேட்டுவா. அப்புறம் வந்து கர்மத்தை வந்து அழிப்பா, அசராம வந்து கட் பண்ணி விட்டுறதுக்கு ரெடியாக இருப்பா, பற்றை வந்து அறுத்துருவா. ஸோ இப்படி பல இதை வந்து பண்ணி விடுவா. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பக்குவத்தை வந்து இறை இருக்குது அப்படிங்கிறதே வந்து அவ்வளோ, அதாவது லைட்டை விட ரொம்ப ஃபாஸ்ட்டு. ஸோ ஃபாஸ்ட்டுங்கும் போது டக்குன்னு கேள்விக்கு வந்து பதில் கொடுக்கறது, காப்பாற்றுறது எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே இருக்கும்போது அப்போ அந்த இதை விட்டு தாண்டறதுக்கும் நிறைய டெஸ்ட் வைப்பா. இவ பணத்துக்காண்டி போறாளா, இல்ல பதவிக்காண்டி போறாளா, இல்ல நம்மளை நோக்கி தான் வர்றதுக்காண்டி போறாளா. ஏன்னா இது வந்து ரேர். நம்ம வந்து இதை வந்து மோனாட் அப்படிங்கிறது நம்ம இறையோட கலக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து யாருக்குமே எளிதாக வந்து கிடைக்காது. ரொம்ப ரொம்ப டஃப்பு தான் அது. ஸோ டஃப்பாக இருந்தாலும் முயல்றதுல வந்து தப்பு கிடையாதுல்ல. நம்மளுக்கு வந்து காட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லை எனக்கு இப்போ இருக்கிற நான் மூட்டையாக தான் எனக்கு பணம் வேணும், நான் போனேன்னா என்ன மாதிரி அடிமுட்டால் உலகத்திலே வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு தேவை வந்து கடவுளோட கடவுளோட அருள் தான். இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நான் வந்து கோடி ஆக்சுவலாக எங்கள் குருஜி இதை ரொம்ப பண்ணுவார், கோடி கேளு அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஆனால் எல்லாரும் கோடியாக பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் நினைப்பேன், எதுக்கு இவர் இப்படி சொல்கிறாரு, கோடின்னு சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எனக்கு ஸ்டார்டிங்கில் தெரியும். நான் ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக அப்சர்வ் தான் பண்ணுவேன். நான் சும்மா அவரே சொல்லுவார், வேடிக்கை பார்க்க தான் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி வேடிக்கை தான் நான் வந்து பார்ப்பேன். ஸோ அப்சர்வ், அதாவது வேடிக்கைங்கிறது என்னென்னா அப்சர்வ் பண்ணுறது, என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறது. அப்போ நான் நினைப்பேன், நிறைய பேர் வந்து இதில் மாறியும் போனாங்க அப்படின்னு இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து அம்மனோட இதுக்கு வந்து இருந்தாலும் அவங்க நம்ம ரேஞ்சுக்கு வந்து கிடைக்க மாட்டுக்கு அப்படிங்கிறதான் நம்மளுக்கு வந்து தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களாலே வந்து உணர முடியல. உணர்தல் தான் இதில் வந்து முக்கியம் ரொம்ப. ஸோ ஏன் இவங்களால உணர முடியலன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தையை வந்து வெளித்தன்மையாக வந்து எடுத்துட்டு கோடி இப்போ ஆக்சுவலாக சிவராத்திரியோட
ஒரு ஒன்றே ஒன்று தான், ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க. ஸோ நாடகம் போட்டுட்டு இருக்கும்போது நிறைய நாடகம் அந்த பாட்டு அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து சிவனும் வந்து சக்தியும் சொல்லிட்டு போட்டிருந்தார். ஆக்சுவலாக நான் வந்து அப்படியே அம்மாட்ட போய் பார்க்க போகிறேன். பார்க்க போனோன்னே கரெக்டாக ஒரு வார்த்தை எனக்கு அவ்வளோ நேரம் போட்டிருக்காங்க, விடிய விடிய போட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை மட்டும் என் மனசுக்குள்ள வந்து எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அதாவது அக்யூரேட்டா அவர் வந்து கணிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து எனக்கு தெரிஞ்சுது. என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருஜி வந்து கேளு கேளு அப்படின்னுவாரு. தயவுசெய்து பணம் வேணும் எது வேணும்னு கேட்டுறாரு, அப்புறம் அடிப்பாரு, வச்சு செய்வாரு, சொல்ல வெளியே காட்ட மாட்டாரு, வச்சு செய்வாரு அப்படின்னு ஆனா அது வந்து உண்மைதான். சொல்றது வந்து வெளியே சும்மா சொல்லி விட்டுருவாரு எதுனாலும். நம்ம அதை கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து போனாங்க அப்படின்னா வசமா வாங்கி கட்டிட்டு போறது. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு வந்த நீனு, எதுக்கு வந்த, அப்ப உனக்கு குறிக்கோள் என்ன, உன்னோட இது என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு தெரியும்ல ஆல்ரெடி அப்படின்னு. ஸோ அதனாலே வந்து நான் வந்து இந்த பண மூட்டைக்கெல்லாம் வந்து ஆசைப்படுறது கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணத்தை வைத்து மட்டுமே வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா எனக்குன்னா வந்து எங்க அம்மா அப்படிலாம் வந்து சொல்லலை. ஏன்னா தந்த்ரா அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்ம், இறையோட இது பண்றது, நிறைய பவர்ஸ் கிடைக்கும். அப்போ பவர்ஸ் கிடைக்கும் அப்படின்னா அந்த பவர் வச்சே வந்து நம்ம இருந்த இடத்துல இருந்து நம்ம வந்து சாதிச்சிடலாம். சரிங்களா? அது 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 அனுபவப்பட்டவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆரா இன்க்ரீஸிங் இதெல்லாம் வந்து நடக்கும். எல்லாருக்குமே இது வந்து கிடைக்காது. இப்போ தந்த்ரால வந்து நீங்கள் வந்து நம்ம போய் இதெல்லாம் வந்து ஏமாற்றி பெற்றலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க கல்லா இருக்குது, அங்கே கல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏமாத்தலாம். இப்போ நானே வந்து கொஞ்சம் எனர்ஜி அங்கங்கே யாராவது சொன்னாங்கன்னா உள்தன்மையில் அவங்க என்ன பேசுகிறாங்க, எழுதுறதே பார்த்தாலே எனக்கு தெரியும் என்ன எழுதுறாங்க, என்ன சப்கான்சியஸ் மைண்ட்லேருந்து அவன் என்ன எழுத்து எழுதுறாங்கிறதே நான் வந்து கண்டுபிடிப்பேன். நானே ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷ பிறவியாக இருந்துக்கிட்டே நான் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இறைகிட்ட போய் கல் தான் நான் ஏமாற்றி விடலாம், இல்லை நீ வந்து யாருக்குனாலும் இது வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஏமாற முடியாது. அது அது எப்படி அது எப்படி, அதாவது கல் பேச மாட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் இவங்க வந்து சொல்றதெல்லாம் வந்து கரெக்டாக மாறிடும். கல் வந்து சொல்லவா போகுது, ஆமாம் நீ வந்து இப்போ காதில் வந்து சில இது சொல்லுது, நிறையா குறி சொல்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது, அதாவது சின்ன சின்ன எச்னியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய சக்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே ஒரு ஓல்டு சோலாக தான் இருப்போம். சரிங்களா? ஸோ நம்ம ஹிந்துவை ஃபாலோ பண்ணும்போது நிறைய தெய்வங்கள் வந்து இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முருகர் எடுக்கலாம். அப்புறம் ஏன்னா அவங்கலாம் கலியுகத்தில் வந்த தெய்வங்கள். வாராகி எடுக்கலாம், அப்போ பைரவர் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தசமகா வித்யாஸில் வந்து எடுக்கலாம். தசமகா வித்யாஸ்லேயே காளி, தாரா இந்த மாதிரி வந்து எடுக்கலாம். அப்போ பிரத்யங்கரா எடுக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஒரு ஆதி சக்தியை வந்து நீங்கள் வந்து எடுத்தால் தான் நீங்கள் அந்த ரேஞ்சுக்கு வந்து போக முடியும். சரிங்களா? ஸோ இவங்க எச்னிஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதுக்கு வந்து இப்போ நீ வந்து அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது உனக்கு வந்து என்ன குறிக்கோள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க. அப்போ நீ வந்து ஒரு செக்ஷுவலுக்கு, இப்போ தந்த்ரா வந்து செக்ஷுவலுக்கு வந்து நீ நீட்ஸ் வந்து உனக்கு செக்ஷுவல் நீட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அந்த எக்ஷினியை வந்து ஃபாலோ பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து சோறு கொடுத்தா தான் நான் இதை உனக்கு செஞ்சு தருவேன், எனக்கு வந்து தண்ணி வச்சாதான் நான் வந்து இதை வந்து செஞ்சு தருவேன், எனக்கு இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நிறைய இருக்குது, அது தனி ஸ்டோரிஸ் நிறைய பேர் நீங்கள் பார்த்தாலே தெரியும். யூடியூப்ஸ்லேயே நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா, ஒன்ஸ் வந்து ஒரு எச்னிஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது கேட்டதெல்லாம் அதில் கொடுக்குது அப்படிங்கிற ஆசைப்பட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணும்னா அதோட கண்ட்ரோலுக்கு வந்து நீங்கள் வந்து போயிடுவீங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆதி சக்திஸ்லாம் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. இந்த தந்த்ராவில் வந்து இப்போ எங்கள் அம்மா சொல்லி கொடுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரி ரூல்ஸ் போடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தந்த்ராவில் வந்து எந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உன்னால் செலிபஸி மெயின்டைன் பண்ண முடியாது. அதாவது இவங்களோட ரூல்ஸுக்கும் நம்மளுடைய ரூல்ஸுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உனக்கு செலிபஸி மெயின்டைன் பண்ண தொடுதா, ஒழுக்கமாக உன்னால் இருக்க முடியுதா நீனு, ஸோ இந்த பயணத்துக்கு வந்த உடனே நீ வந்து செலிபஸியில் தான் இருக்கணும், உனக்கு நான் எவ்வளோ காலம் வந்து நீ இறைக்கிட்ட போகணுமோ, வெளியே எல்லாரும் வருஷ கணக்கில்
ரிஷிகள் வந்து தவம் இருந்தாங்க. நம்ம தந்த்ரா வருது அப்படிங்கிறதுக்காண்டியே டெய்லி வந்து நீ வந்து அதை மீறணும் அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. அப்போ அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு போதிக்கும். இப்போ வாராகி அப்படின்னு சொன்னா எனக்கு தந்த்ரா கற்றுக் கொடுக்குறா அப்படின்னு சொன்னா இந்த இந்த சனத்தில் நீ வந்து எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். நீ இருக்கணும் அப்படின்னா இருக்கணும், வேண்டானா வேண்டாம் அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கணும். ஆனால் எச்சினிஸ் ஃபாலோ பண்ணி இந்த தந்த்ராவில் வந்து பண்ணுறவங்க எல்லாருமே அப்படின்னா பணத்துக்காண்டி பதவிக்காண்டி பண்ணுறவங்க என்ன அப்படின்னா அதுக்கு சோறு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சோறு கொடுக்குறத நீங்கள் நிறுத்திட்டா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை டீலில் விட்டுட்டு அடுத்த 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 இதுக்கு வந்து போயிடும். இப்படியே மாறும் அது. அப்போ அதை கண்டுபிடிக்க தெரியணும் நம்மளுக்கு. அதெல்லாம் வந்து கர்மா பேஸில் வந்து வரும். ஸோ இந்த தந்த்ராக்குள்ளே போகிறது வந்து அவ்வளோ வந்து எளிது கிடையாது. எல்லாருக்கும் எடுத்தவனே வந்து ஆறாவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இங்கேருந்து அங்கே பார்க்குறது தெரியும். இந்த இந்த வித்தைகள்லாம் வந்து கற்றுக் கொடுக்காது, அவ்வளோ எளிதாக வந்து இராது. தெரிஞ்சு இப்போ சிலவங்க வந்து இப்போ எல்லாம் பணத்துக்காண்டி வந்து நான் வந்து துரியத்தை வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன், நான் வந்து இதை பண்ணியிருந்தேன், அதை பண்ணியிருந்தேன், அப்படி பண்ணியிருந்தேன், இப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஏதோ ஒரு எனர்ஜியை வச்சு அவங்கள பண்ணி அவங்க வந்து என்ன ஆயிருந்தாங்கன்னா சித்தப்பிரமை. இது கூட ஒரு டாபிக் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நான் எடுத்து வச்சுருந்தேன். சித்தப்பிரமையில் கொண்டு வச்சிடும். அவங்களுக்கே அது வந்து தெரியாது. அதாவது அவங்க நினச்சிப்பாங்க நம்ம ஹை ஃப்ரீக்வன்சியில். ஒரு டைம் நினைக்கும் போது பாவமாக தான் இருக்குது. அது அப்படியும் பண்ணக்கூடாது. இப்போ ஆன்மீகம்னாலே வந்து என்ன இருக்குதுன்னா ஷார்ட் ஃபார்மில் வந்து நம்ம முன்னேறுதோம். அப்போ தந்த்ராக்கு போயிடணும் ஒன்று, அந்த தந்த்ராலேயே ஷார்ட் ஃபார்மில் முன்னேறணும், திருட்டுத்தனமாக முன்னேறணும் அப்படின்னு. அது எவ்வளோ பெரிய தப்பு. தந்த்ராவே ஒரு ஷார்ட் ஃபார்மு, அந்த தந்த்ராவையே வந்து திருட்டுத்தனமாக வந்து ஷார்ட் ஃபார்மை கற்றுக்கிட்டு அந்த தந்த்ராவே இது பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ எப்படி ஒரிஜினல் தந்த்ராலாம் அவங்களுக்கு வந்து வரும்? அவங்களுக்கு தேவை வந்து பணம். இது அப்போ எச்சினிஸோட தான் வந்து அவ அப்போ வந்து வாராகினா அதுக்கு உடனே விட மாட்டான். வாராகியோடைய தந்த்ரா வந்து ரொம்ப, ஏன்னா நான் அது எனக்கு டேரெக்டாக எங்கள் அம்மா வந்து எனக்கான இதை உணர்த்துறதுனால வாராகி ஒரு கிட்டக்கெலாம் வந்து அவ்வளோ எளிதாக தந்த்ரா பேசிஸில் வந்து யாருமே வந்து போக முடியாது. என் குருஜி அன்னைக்கு சொன்னார், வாராகி கிட்ட வந்து யாரும் அவ்வளவு எளிதாக வந்து நெருங்க முடியாது. ஏன்னா அவள் வந்து எச்சினிஸோடைய தலைவி, சரிங்களா? எல்லா எச்சினிஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு டாப்பில் இருக்கிற ஒரு பிந்து, சரிங்களா? அவள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாள். அப்போ அப்படி இருக்கும் போது தந்த்ராவை வந்து ஏமாற்றலாம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து இங்கே நடக்கவே நடக்காது. அப்போ அவங்கள என்ன பண்ணுவா அப்படின்னா டைவெர்ட் பண்ணுவாள். எதை காட்டி டைவெர்ட் பண்ணுவா அப்படின்னா தெரிஞ்சிரும்ல நோக்கம் வந்து நீ பணத்துக்காண்டி தான் வர, அப்போ நீ பணத்துக்காண்டி வரனா நீ போ. அப்போ 2 சப்டிவிஷன்ஸ். அப்போ பணம் பதவினா நீ இப்படி போ, நீங்கள் ஆன்மீகத்துக்குள் உனக்கு நீ இப்படி போ அப்படிங்கிறதுனால இவங்க வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து பணம் இருக்கா, எனக்கு வந்து பணம் கொடுத்துட்டா, நான் கேட்டதெல்லாம் எனக்கு வந்து வரம் கொடுத்துட்டா, எனக்கு அப்படி நடக்கு, நான் பெரிய ஆளாயிட்டேன், நான் வந்து அப்படி எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லுவேன். இதை தாண்டின இறையோட பவர் இவங்களுக்கு இருக்கும், சரிங்களா? அதுதான் இந்த தந்த்ராவோடைய சூட்சம ரகசியமே. இவங்க மெட்டீரியல் லைஃப்ல என்ன இருக்கு, நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு மமதையில வந்து தந்த்ராவை வந்து தவறா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போனாங்க அப்படின்னா இந்த சைடு வந்து அவங்க இருளுக்குள்ள போக வச்சிருவா. அவ தான் வைக்கிறது எல்லாமே வச்சுட்டு என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பவர்னு ஒன்று இருக்குதுல்ல, இறை, அதாவது ஆன்மீக பவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், நிறைய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கும். அது ஃபுல்லுமே இந்த மாதிரி உண்மையா இருக்கிற பீப்புளுக்கு வந்து கொடுப்பான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க என்னதான் உருண்டு பிறண்டு இவங்க வந்து பண்ணினாலும் இவங்ககிட்ட வந்து அவங்களோட இதே வந்து செல்லுபடியே ஆகாது. அவங்களால அதை பண்ணவே முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சித்தப்பெருமையில போய் நின்றுவாங்க. சித்தப்பெருமை இப்போ திருவண்ணாமலையிலன்னா நீங்கள் பாருங்கள் நிறைய சாமியார்ஸ்லாம் வந்து சும்மா உட்காந்துருப்பாங்க. எதுக்கு அவங்க வந்தாங்க? இப்போ நம்ம புவிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று ஒரு ஒர்க் செய்ய தான் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்துருக்குறார். உனக்கு வந்து ஏதோ ஒரு பணிக்காண்டி தான் நீ வந்திருக்கிற. அதை தெரியாமல் பாதியிலே நீங்கள் போய் சும்மா உட்காந்துக்கிட்டு நான் வந்து சித்தராயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதில் தான் நான் சித்தப்பிரமைக்கு ஒரு தனியாக ஒரு இது பார்த்தேன், ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருந்தார். நான் அதை சொல்கிறேன், அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்து சித்தப்பிரமைக்கும் ஹையில் நான் போயிட்டேன், நான் சித்தராயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? அது அவங்க அறியாமையே அவங்க வந்து நிறைய இருக்கிறாங்க. அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏன் அப்படின்னா ஈகோ வந்து மூடிடும். அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்களால புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது, சரிங்களா? புவியில் வந்து கால் வந்து கீழே நிற்காது, எப்போதுமே பறந்துக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, சரி இப்போ 2 இது முடிஞ்சிடுச்சுல, 2 அதாவது டாபிக் வேற எங்கேயோ போயிடுச்சு. ஸோ சொல்ல வந்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 கிளாக்கு, அதில் வந்து கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ், சரிங்களா? அது முடிஞ்சிட்டு அந்த டாபிக். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நம்ம ஜேர்னியை பொறுத்தவரை ஒரே கிளாக். இதில் வந்து ஒரு சின்ன முள், ஒரு பெரிய முள். இதில் வந்து ஒரு மேஸ்குலின், ஒரு ஃபெமினைன், அதாவது ஒரு அப்சர்வர், ஒரு 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 ஆக்டிவாக இருப்பாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன முள் வந்து ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இது வந்து ஒரு மேஸ்குலினாகவும் இருக்கலாம், இல்லை ஃபெமினைனாகவும் இருக்கலாம். அதாவது ஒவ்வொருத்தங்க பொறுத்து. மோஸ்ட்லி வந்து மேஸ்குலினாக தான் இருப்பாங்க, ஸ்லோவர். பெரிய முள் வந்து ஃபெமினைனாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபாஸ்ட்டாக அவேக்னிங் எல்லாம் அவங்களுக்கு நடந்துடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தேவை கடன்னு சுற்றிட்டு வந்துடுவாங்க. இது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது ஒரு பாயிண்டில் வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து சந்திக்கும்ல, அந்த ஒவ்வொரு வாட்டி சந்திக்கும் போது தான் இந்த 2 வந்து ஒன்றாக மாறும், சரிங்களா? அந்த 2 வந்து ஒன்றாக மாறுகிற அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கும். இது வந்து இப்போ நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் இருந்துன்னா, இது வந்து ஒவ்வொரு கர்மா சைக்கிளுக்கும் வந்து உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் நல்லா உங்களுடைய ஜேர்னியை வந்து நீங்கள் நல்லா உற்று நோக்குனீங்கன்னா, ஒரு 5 வருஷம் நீங்கள் இந்த ஜேர்னியில் இருந்தாலும் சரி, இதில் வந்து ஃபஸ்ட்டு வருஷம், 2வது வருஷம், 3வது வருஷம் அப்படி வரும்போது ஒவ்வொரு எண்டுலேயும் ஒவ்வொரு கர்மா சைக்கிளை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க. நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும். அப்போ அந்த கர்மா சைக்கிளெல்லாம் வந்து இது பண்ணும். இப்போ அந்த முள் அப்படிங்கிறதான் இப்போ என்னது, டியூயல்டி நேச்சர்ஸாக வந்து இருக்குது. அந்த சுற்று அப்படின்னு நான் சொல்கிறதான் வந்து என்னென்னா கர்மா வாழ்க்கை. இப்போ சொன்னல அதான் புள்ளி. அந்த புள்ளியில் வந்து சேருதில்ல, அப்போ தான் நம்ம ஆன்மா வந்து ஒன்றிணையுது. அந்த புள்ளியில் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து இணைஞ்சி நீங்கள் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் வந்து வரும். அப்போ அந்த அந்த சுத்துற வரைக்குமே அந்த 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 பயணம் வந்து நம்மளுக்கு போயிட்டே தான் இருக்கும். அந்த முடிவு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த புள்ளியை உணர்றீங்கள, என்னைக்கு வந்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் உணர்றீங்களோ அதுதான் வந்து உங்களோட முடிவு, சரிங்களா? ஸோ இப்போ 1, 2 வந்து என்ன மாறும் அப்படின்னா ஒன்றா வந்து மாறுதில்ல. நீங்கள் என்ன சிலவங்க வந்து இப்போ எனக்கெலாம் வந்து நிறைய வாட்டி நான் கன்ஃபியூஸ் ஆகினேன், இது நானா இல்லை அங்கே, அது வந்து கன்ஃபியூஸே ஆகும். 2ஆ நானா இல்லை அவனா, எப்படி நான் ரியாக்ட் பண்ணுறாலாம் இல்லை அங்கே ரியாக்ட் பண்ணுறாலாம், அங்கே ரியாக்ட் ஆகுதுங்க. அந்த அந்த ஒரு ஒரு அந்த அந்த இது இருக்குல்ல, அதுதான் வந்து 2ஆ 1ஆ மாறுற ஒரு புள்ளி. அது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு சைக்கிள் முடியும் போதும் உங்களுக்கு வந்து உணர்வீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா டியூயல்டி நேச்சர்ஸே வந்து உங்களுக்கு சுத்தமாக வந்து மறைஞ்சிரும் உங்களுக்கு. அப்போ இதில் வந்து அப்சர்வர்ஸ் வந்து மேஸ்குலினாக வந்து ஒரு டைம் இருக்கலாம், ஃபீல் எடுக்கிறது வந்து ஃபெமினைனாக இருப்பாங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளோ வெறித்தனமாக ஓடுறோம், நம்ம ஏன் வந்து அந்த ஃபீல் அப்படிங்கிறது பெண்மைக்கு வந்து ரொம்ப முதல்ல கிடச்சிரும் உங்களுக்கு. அந்த உணர்தல் அதை வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணி தொலைய முடியாது. எனக்கு நான் உணர்ந்தேன்டா, இறை என்ன காட்டு காட்டு அப்படின்னா எங்க காட்டு, நான் உணர்தல்மா சொல்லையும் தெரியாது என்ன பண்றாது. உடனே அந்த உணர்தலினுடைய ருசியை வந்து உணர்ந்ததுனால அப்படியே வந்து நம்ம தெரிக்க ஓடிக்கிட்டே இருக்கோம். அது அந்த உணர்தல் அப்படிங்கிற அந்த ஃபீல் த லவ் அப்படிங்கிறது தான் அந்த பாட்டு. எனக்கு ஃபீல் த லவ், அந்த அந்த ஃபீலிங் வந்து ஒரு பெண்மைக்கு வந்து ரொம்ப அழகாக ஸ்டார்டிங் வந்து கொடுத்துறதுனால தான் இந்த ஜேர்னியில் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பற்றிப்பாங்க இந்த ஜேர்னியை. ஸோ அதை நோக்கி அந்த உணர்தலை காண்டிக்கே நம்ம வந்து ஓடுவாங்க. அப்போ இறையை வந்து ஒருத்தன் வந்து ருசிக்கிறான், அந்த ஃபீல் எடுக்கிறான் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு. அதை வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நம்மளுக்கு வந்து கொடுத்து 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 ஒரு பூஸ்டப் பண்ணி பண்ணி இந்த பயணத்தில் வந்து நிற்காம நம்மளை வந்து ஓட வச்சுக்கிட்டே இருக்கும் இறை. ஏன்னா நீ ஒவ்வொரு சைக்கிளாக நீ கழிக்கணும், பியூரிஃபிகேஷன் ஆகணும். ஸோ நீ தடுக்காத அதை அப்படிங்கிறதான் நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் தடுக்கலைனாவே அது பாட்டுக்கு அது ப்ராசஸிங் ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்போ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, அப்போ ஒரே ஆத்மா, ஒரே சித்தம், 2 அல்ல 1 தான், சரிங்களா? உங்களுக்கு ஒரே ஆத்மா தான். அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த கோர் வேல்யூ அப்படிங்கிறதே வந்து ஒன்றா தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து இப்போ தந்த்ராவில் வந்து உங்களுக்கு கொடுக்குது கிஃப்ட் அப்படின்னா, யாரு கூட வந்து உங்களுக்கு நிறைய சோல்மேட்ஸு, ஃபால்ஸு, கார்மிக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விலக்கி விட்டுரும். ஏன் விலக்கி விட்டுரும்னா, அந்த ஒரே சித்தம் எடுக்கிற ஒரு ஆத்மா கூட நீங்கள் வரும்போது தான் அந்த ஒன்னஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்க முடியும், சரிங்களா? இந்த ப்ளூ பிரிண்ட் அது வந்து அது வந்து ஒன்றா ஆகும் உங்களுக்கு. அப்போ அதை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதோட இந்த ஆத்மாவோட தான் வந்து அது வந்து கனெக்ட் ஆகும். அது அக்யூரேட்டாக கனெக்ட் ஆகும். அப்போ நம்மளுடைய இப்போ என்னுடைய நோக்கமும் என்னுடைய ட்வின் நோக்கமும் ஒன்போல தான் இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிக்கோள் எடுக்கிறோம், ஒரு மிஷன் ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த மிஷன் ஒர்க்குக்காண்டி நான் பல தியாகங்கள் செய்ய தயார், நான் வந்து செலிபஸி மெயின்டைன் தயார், நான் வந்து இப்படி இருக்க தயார் அப்படின்ட்டு இப்போ நான் சொன்னாலும் சரி,
என்னோட ட்வின் சொன்னாலும் சரி, 2 பேருமே அத வந்து எடுப்போம். சரிங்களா? அப்ப யாரு வந்து இத எடுக்குறாங்களோ, அப்போ ஒரு உயரிய ஒரு கொள்கைக்காண்டி சில விஷயங்கள அவங்க பண்றதுக்கு வந்து தயாரா இருக்குறாங்க அப்படின்னு சொன்னா, எனக்கான கோர் வேல்யூ என்னோட ட்வின் கோர் வேல்யூ. இதே சோல்மேட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? சோல்மேட்ஸ், கார்மிக்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க லோ ஃப்ரீக்வன்சிக்கே நம்மளை வந்து தள்ளுறதுக்கு பார்ப்பாங்க. இல்லை இல்லை இது அப்படிலாம் வந்து கிடையாது, இந்த தந்திரானால இது மூலமாக தான் பல இது நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வேறு விதமாக வந்து மாற்றுவாங்க. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு உயரிய கொள்கைக்காண்டி சில பல சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறை சொல்லுது அப்படின்னு சொன்னால், அவங்களும் நம்மளும் வந்து டோட்டலாகவே வந்து கிட்டைக்கு கூட நெருங்க முடியாத அளவுக்கு நம்மளை வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் வச்சிடும். ஸோ அவங்களால அவங்கக்கிட்டே நம்மளால் வைக்காத அளவுக்கு நம்ம ஏன் அப்படின்னா அந்த நோக்கம், அந்த நோக்கத்துக்காண்டி இவள் வந்து அப்போ இவ பிறவியோட என்னத்துக்கு பிறந்தோம் அப்படிங்கிறதே இவ கண்டுபிடிச்சிட்டா. அப்போ அவனும் வந்து கண்டுபிடிச்சிட்டான். அப்ப 2 பேருமே வந்து எதுக்காண்டி பிறந்தோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நோக்கி அவங்க வந்து போயிட்டு நம்ம கிட்ட வந்து சேரணும்னு ஆசைப்பட்டுட்டாங்க இவங்க. ஸோ அதை நம்ம செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு தான் வந்து பிரபஞ்சம் வந்து நம்மளை வந்து இழுத்துட்டு போவோம். எல்லாமே நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட தான். அப்போ இவனுக்கு இந்த டைம்ல வந்து ஆறா வந்து பிகா கொடுத்தாதான் இவன் இந்த கோலை வந்து ரீச் பண்ணுவான். அப்ப இவன் வந்து எவ்வளோ இதுக்காண்டி இவன் இவ்வளோ மெனக்கிடுறான். இவன் நினைச்சா வந்து எப்படினாலும் வாழலாம். இதுதாங்க இது முக்கியம். நினைச்சால் எப்படினாலும் வாழலாம், எனக்கு என்ன, எனக்கு குறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னால இருக்க முடியும். இப்போ ஒரு தட்டு நிறைய எல்லாமே இருக்குது, நான்வெஜ் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இதில் மன கண்ட்ரோலா எவன் ஒருத்தன் சாப்பிடாமல் அதை பார்த்து உள்ளுக்குள்ளே புழுங்கி சாகாமலும் அதை ஈஸியா வந்து எடுத்துக்கிறானோ அவன்தான் உண்மையான அந்த மன கட்டுப்பாட்டை வந்து எடுத்துவேன். இல்லையா நான் சோறு கொடுக்கேன் நீ வாங்கிக்கோ, நான் தண்ணி கொடுக்குறேன் இருக்கே அப்படின்னு சொல்லிடுறது வந்து கிடையாது இது. சரிங்களா? அந்த மன கட்டுப்பாடு அப்படிங்கிறது தந்த்ராக்கு வந்து ரொம்ப 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 முக்கியம். செலிபஸி அப்படிங்கிறதுனா ரொம்ப 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 முக்கியம். இது இது அப்போ ஒரு இவ்வளோ பெரிய உனக்கு வந்து பவரை வந்து, அதாவது இவங்களுக்கு டபுள் மடங்கு மேல, அதாவது அவனுடைய பணமோ அவனுடைய பதவியோ எல்லாத்துக்கும் மேல உனக்கு ஒரு ஹையஸ்ட் பவர் வந்து நான் வந்து கொடுக்கும் போது நம்ம அதுக்கு தக்கன நம்ம இருக்கணும்ல. அதுக்கு தக்கன இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கொடுக்கும் கடவுள், இல்லைன்னா கொடுக்காது. எளிதாக வந்து எதையுமே வந்து கொடுக்காது. சரிங்களா? தந்த்ரா ஈஸியஸ்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பணத்துக்காண்டி, இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தன் வந்து பணத்துக்காண்டி ஆசைப்படுறான், ஒருத்தன் வந்து ஒரு எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறான்னா அந்த தந்த்ரா வந்து யாருக்கு கொடுக்கும்? பணம் கேட்குறவனுக்கா கொடுக்கும்? இறை கொடுக்காது. எப்படி இவங்களெல்லாம் வந்து எப்படி இவங்களோட தாட்ஸே வந்து மாறிடுது. அப்போ அமைதியா இருந்து நீ வந்து அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உற்று நோக்கணும். சரிங்களா? அடுத்தது என்னன்னா அந்த கார்மிக் சைக்கிள்ஸ் வந்து லூப் வந்து ஒரே இதுல முடியும். அடுத்தது என்னன்னா அந்த ஒரு கோட்ல வந்து ஏக்கும்ல அந்த பிந்து, அந்த அந்த இடத்துல அந்த டூயாலிட்டி நேச்சர்ஸ் மறைஞ்சு ஒரு இதுல ஒரு கார்மிக் சைக்கிள் முடியும். அந்த அதில் போய் நீங்க வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ அந்த லூப் வந்து இதாயிரும் உங்களுக்கு. அப்புறம் என்ன ஆகுனா வேகம் 2 பேருமே வந்து ஒரே, ஏன் வந்து கரெக்டான இதுல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேட்சிங் டைரக்ஷன்ஸ் வந்து ஒன்னா இருக்கிறதுனால தான் 2 பேரும் இணையறாங்க. இப்போ நான் சொல்ல வந்த பாயிண்டே அதுதான். டைரக்ஷன் ஒன்னா இருக்கிறதுனால தான் ஒருத்தங்கள் இணைவார்கள். அந்த பிந்துவை அவங்களால வந்து தொட முடியும், அச்சீவ் பண்ண முடியும். நீ டைரக்ஷன் இப்போ உன்னோட டின்னுக்கு வந்து ஒரு டைரக்ஷன்ல அவர் போறாரு அப்படின்னு சொன்னா அதே டைரக்ஷன்ல நீ போனாதான் அந்த பிந்துவை சந்திக்க முடியும். இல்ல எனக்கு வந்து பெரிய பணக்காரனாகி நான் எப்படி இல்லாம போகணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்ல 2 கிளாக் வச்சு சுத்திக்கிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? சிம்பிளா நான் முடிக்கிறேன். இப்போ 2 கிளாக்கு, ஒரு கிளாக். சரிங்களா? இப்போ ஒரு ஃபெமினைன் ஒரு மேஸ்குலைன். சரிங்களா? அப்போ இப்போ ஒரு ஃபெமினைனுக்குள்ளேயும் ஒரு ரெண்டு 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 இருக்கும், மேஸ்குலைனுக்குள்ளேயும் 2 இருக்கும். இப்போ 2 பேர் வந்து சுத்துறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஃபெமினைனுக்கு வந்து இந்த ஆசைகள்லாம் இருக்குன்னா நீ சுத்திக்கிட்டே இருன்னு சொல்லிட்டு விட்டுருவார். சரிங்களா? 2 கிளாக்கு கொடுத்து ஒன்று கிளாக் வைஸ் சுற்றட்டும், ஒன்று ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றட்டும், நீ லெசன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இப்போ மேஸ்குலினுக்கும் அப்படி இருந்தா சொல்லிட்டு விட்டுருவாரு. 2 வேறையுமே அந்த பிந்து மையப்புள்ளியை எடுக்க விட மாட்டார். சரிங்களா? அந்த இது வராது, அது பாட்டுக்கு சுற்றிக்கிட்டே தெரியும் உட்காந்து. சரிங்களா? அதனால தான் நம்ம லூப்பில் ரோலர் கோஸ்டர்னு சொல்லிட்டு பல பேர் சுத்தாங்க, என்னடா சுற்றி வாரமே அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இது வந்து நீங்கள் எடுக்கிற வரைக்கும் நீங்கள் லைஃப் லாங். இப்போ இந்த லைஃப் முடிஞ்சிச்சு, எனக்கு நான் நீங்கள் லெசன்ஸே எடுக்கல, எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு சொன்னால்
இன்னொரு லைஃபை எடுத்து இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. கிளாக் வைஸ் சுற்றும். சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் வந்து இந்த வேலையை அப்சர்வ் பண்ணாதான் இது வந்து புரியும். அமைதியாக இருந்து அப்சர்வ் பண்ணாதான் இதை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு விடையே வந்து சொல்லும் கடவுள். இப்போ சரி ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ 2 பேரும் ஒத்த கருத்தோட நீங்கள் வந்து வரீங்க. இப்போ 2 பேரும் இல்லைப்பா ஓகே, நான் வந்து எனக்கு புரிஞ்சிச்சு. நம்ம எங்கே போகிறோம்? நம்ம வந்து மோனாடா. இப்போ நான் எடுத்துக்கிட்டேன், நான் வந்து மோனாடா. அப்போ எனக்கான ஒரு குறிக்கோள் என்ன? நம்ம எல்லா கடமையும் நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், நம்ம யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வா, நம்ம கடமையெல்லாம் நம்ம வந்து முடிச்சுட்டு நம்ம மோனாடு, நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கே போய் நம்ம சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒத்த கருத்தை நான் எடுக்கிறேன்ல, அது அந்த கருத்து உள்ளே இருந்து நான் எடுக்கல. அதுதான் எனக்கும் என் ட்வின்னுக்கும் உள்ள கோர்வழி. ஸோ வரும்போது என்ன ஆகுனா ஒரே கிளாக்காக மாறிடுவோம். ஒரே கிளாக்காக மாறும்போது இதில் ஒரு டைம் வந்து என்னதான் இருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்குள்ளே தானே நான் வந்து இருப்பேன். ஒன்னஸாக நான் மாறணும்ல. அப்போ ஒரு நேரம் என்னுடைய மேஸ்குலின் வந்து அப்சர்விங்கில் இருக்கும், ஃபெமினைன் வந்து சுற்றிட்டு இருக்கும். ஃபெமினைன் வந்து அப்சர்வில் இருக்கும், மேஸ்குலின் வந்து சுற்றிட்டே இருக்கும். எப்போ தேவையோ அதை செய்வோம். சரிங்களா? நீ அப்போ ஏன் அப்படின்னா ஒத்த கருத்து வந்துட்டு ஒத்த டைரக்ஷனை நோக்கி நம்ம வந்து போகிறோம். ஸோ அந்த மைய புள்ளியை வந்து ஈஸியாக வந்து எடுத்துட்டு ஒன்னஸ் வந்து ஆயிரும். ஸோ அது ஒன்னஸ் ஆயிட்டம்னாலே ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அது அது சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது பெரிய பெரிய ப்ராசஸ். இது வந்து அவ்வளோ எளிதாக வந்து கிடைக்காது, எல்லாத்துக்குமே வந்து கிடைக்காது. ஒத்த கருத்து ஒரே இதாக நம்ம ட்வின்னுக்கு வந்து ஏன் ஈஸியாக கிடைக்கும்னா நம்ம 2 பேருடைய இதுவுமே வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து சேமாக இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி மாறி மாறி தான் வருவோம். ஏதாவது ஒரு இப்போ 99% கூட சிலவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க, அந்த 1%ல் வந்து தடுமாறுவாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம ட்வின்கிட்ட மட்டும் அப்படி இருக்காது. 100/100 டோட்டலாகவே வந்து மேட்ச் ஆகும். அப்போ 2 பேரும் ஒரே டைரக்ஷனில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 டைமில் வந்து ஒரே டைரக்ஷனுங்கிறது ஒரே குறிக்கோளை நோக்கி நம்ம செல்லும் போது ஒரு பாயிண்டில் வந்து நம்ம சந்தித்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்கும் லைஃப்பில். ஓகே, தேங்க்யூ.